காஷ்மீரின் ரம்பன் மாவட்டத்தில் பாரதிய ஜனதா வேட்பாளரை ஆதரித்து மத்திய உள்துறை அமைச்சர் பிரச்சாரம் செய்தார். மோடி தலைமையிலான அரசு கையில் லேப்டாப்பையும் தேசிய கொடியையும் எடுக்க விரும்பும் இளைஞர்களுக்கு வேலை கொடுக்க விரும்புகிறது. கல் எடுப்பவர்களுக்கு சிறைச்சாலைகள் தயாராக இருக்கின்றன என அவர் கூறினார். சிங்கப்பூரில் தமிழர்கள் அதிகம் வசிக்கும் லிட்டில் இந்தியா பகுதியில் செப்டம்பர் 14 முதல் நவம்பர் 17 வரை தீப்மாலா என்ற பெயரில் தீபாவளி கொண்டாட்டங்கள் நடைபெறுகின்றன. இதற்கான துவக்க விழாவில் கலந்து கொண்டு பேசிய சிங்கப்பூர் மூத்த அமைச்சர் டியோசி ஹீன், ஒற்றுமை மற்றும் மனிதநேயத்தை வலியுறுத்தும் வகையில் அனைத்து சமூகத்தினரும் தீபாவளியை கொண்டாட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். செப்டம்பர் 17ஆம் தேதி பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலை கிரிவலம் செல்ல சிறப்பு பஸ்கள் இயக்கப்பட உள்ளன. சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து 300 பஸ்களும், கோயம்பேட்டிலிருந்து 15 பஸ்களும், மாதவரத்திலிருந்து தினசரி இயக்கப்படும் 30 பஸ்களும் திருவண்ணாமலை செல்ல உள்ளன. இது தவிர மாநிலத்தின் முக்கிய நகரங்களிலிருந்து அரசு பஸ்களில் திருவண்ணாமலைக்கு முன்பதிவு செய்து பயணிக்கவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது என்று தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கார்ப்பரேஷன் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் செப்டம்பர் 18ஆம் தேதி முதல் கட்ட வாக்குப்பதிவு 24 தொகுதிகளில் நடக்கிறது. அதைத் தொடர்ந்து மேலும் 2 கட்ட தேர்தல்கள் நடக்க உள்ளன. காங்கிரஸ் கட்சி தனது தேர்தல் வாக்குறுதியில் சொந்த நிலம் இல்லாத விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 4000 ரூபாய் கௌரவ நிதி வழங்கப்படும் என தெரிவித்துள்ளது. முதலில் மாதம் 4000 ரூபாய் என தெரிவித்த காங்கிரஸ் கட்சி அதன் பின்னர் அதை ஆண்டுதோறும் என மாற்றி அறிவித்துள்ளது. தமிழகத்தின் 11 இடங்களில் 100 டிகிரிக்கும் அதிக அளவில் வெயில் கொளுத்தியதால் மக்கள் பெரும் அவதி. மே மாதத்தில் பதிவாகும் வெப்ப அலைக்கு நிகராக செப்டம்பர் மாதத்தில் வெயில் பதிவாகியிருப்பது குறிப்பிடத்தக்கது. மதுரையில் அதிகபட்சமாக 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும், அதற்கடுத்து நாகப்பட்டினத்தில் 104 டிகிரி, ஈரோட்டில் 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும் பதிவாகியிருக்கிறது. மெர்சிடஸ் பென்ஸ் நிறுவனம் ஒருமுறை சார்ஜ் செய்தால் 809 கிலோமீட்டர் பயணிக்கும் எலக்ட்ரிக் பென்ஸ் காரினை தயாரித்துள்ளது. EQS SUV என்ற பெயரிலான இந்த காரின் மதிப்பு 1,41,00,000. இந்திய சந்தையில் இந்த காரினை பென்ஸ் நிறுவனம் அறிமுகப்படுத்தியிருக்கிறது. அரியலூர் மாவட்டத்தில் மணல் கடத்தல் சோதனையில் ஈடுபட்டிருந்த 2 போலீசார் மீது டாடா ஏசி வாகனம் மோதி தப்பிச் சென்றது. காயமடைந்த போலீசார் இருவரும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். மோதிய வாகனம் மணல் திருடிச் சென்றதா அல்லது போதைப்பொருள் இருந்தனமா என்பது குறித்து போலீசார் விசாரிக்கின்றனர். இந்த சம்பவத்துக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் சரான் மாவட்டத்தில் நடந்த மிலாது நபி ஊர்வலத்தில் பிறையுடன் கூடிய இந்திய தேசிய கொடியை எடுத்துச் சென்ற 2 பேரை போலீசார் கைது செய்தனர். தேசிய கொடியில் அசோக சக்கரத்திற்கு பதிலாக பிறை மற்றும் நட்சத்திர சின்னங்கள் இடம்பெற்றதாகவும், இது குறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரப்பியதாகவும் வந்த தகவலை அடுத்து போலீசார் விசாரணை நடத்தி அவர்களை கைது செய்தனர். மகாராஷ்டிர மாநிலம் ராதாநாகரி பகுதியில் மகள் நடத்தும் டியூஷனுக்கு வந்த 9 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த 73 வயது முதியவரை போலீசார் கைது செய்து அவர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். 9 வயது சிறுமி முதியவர் செயல் குறித்து உறவினர்களிடம் கூறியதை அடுத்து இந்த பாலியல் சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்தது. திண்டுக்கல் கானப்பாடி ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த குணசேகரன் 2 சக்கரத்தில் நண்பர்கள் ரமேஷ் மற்றும் வீரமணியுடன் செந்துறையில் உள்ள உறவினர் வீட்டு விசேஷத்திற்கு சென்றார். நத்தம் அருகே குடகிப்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட இந்திரா நகர் பகுதியில் அதிவேகமாக வந்தபோது மின்கம்பத்தில் மோதினர். இதில் குணசேகரன் சம்பவ இடத்திலேயே இறந்தார். மற்ற 2 காயங்களுடன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். போலீசார் விசாரிக்கின்றனர். தெலங்கானா மாநிலம் முலுகு மாவட்டத்தில் உள்ள பழங்குடி கிராமத்தில் மாணவர்கள் படிப்பதற்கு கண்டெய்னரில் துவக்கப்பள்ளி வகுப்பறை அமைக்கப்பட்டுள்ளது. அந்த கிராமத்தில் பள்ளிக்கான கட்டடம் கட்ட வனத்துறை அனுமதி அளிக்காத காரணத்தால் மாவட்ட கலெக்டர் திவாகர் இந்த புதுமையான யோசனையை செயல்படுத்தியுள்ளார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் செப்டம்பர் 18ஆம் தேதி முதல் கட்ட ஓட்டுப்பதிவு 24 தொகுதிகளில் நடைபெறுகிறது. இங்கு பிரச்சாரம் ஓய்வடைந்துள்ள நிலையில் ஓட்டுப்பதிவுக்கான அனைத்து ஏற்பாடுகளிலும் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். குஜராத்தில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முதலீட்டாளர் மாநாட்டை பிரதமர் மோடி துவக்கி வைத்து பேசினார். நமது இலக்கு என்பது உச்சத்திற்கு செல்வதல்ல, உச்சத்திலேயே இருப்பதுதான் நமது இலக்கு. நம்மிடம் எண்ணெய், எரிவாயு உள்ளிட்டவற்றை உற்பத்தி செய்யும் வசதி இல்லை. எனவே சோலார், காற்றாலை, அணுசக்தி மற்றும் ஹைட்ரோ பவர் ஆகியவற்றில் கவனம் செலுத்த முடிவு செய்துள்ளோம். இதன் மூலம் நிலையான எரிசக்தி வளம் உருவாக்கப்படும் என மோடி கூறினார். தூத்துக்குடி துறைமுகத்தில் சர்வதேச சரக்கு பெட்டக முனையத்தை பிரதமர் மோடி வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக திறந்து வைத்தார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் தமிழக துறைமுகங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன என மோடி கூறினார்.
கேரள மாநிலம் மலப்புரத்தைச் சேர்ந்த 24 வயது இளைஞர் நிபா வைரஸால் இறந்ததை அடுத்து நிபா வைரஸ் பரவாமல் தடுக்க மாநில அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. பள்ளிகள், கல்லூரிகள், அங்கன்வாடிகள் மற்றும் திரையரங்குகள் மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. பொதுக்கூட்டங்களும் நடத்த தடை விதிக்கப்பட்டது. காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரை மட்டுமே கடைகள் செயல்பட வேண்டும். பொதுமக்கள் முகமூடி அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சியில் 100 நாட்களில் இந்தியா துறைமுகம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் வேகமாக வளர்ச்சியடைய பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என மத்திய கப்பல் மற்றும் நீர்வழி போக்குவரத்துத்துறை அமைச்சர் சர்பானந்தா சோனாவால் தெரிவித்தார். குறிப்பாக புதிய துறைமுகங்கள் அமைக்கும் பணி, தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தில் அடுத்த ஆண்டு முடிக்கப்பட வேண்டிய சர்வதேச கண்டெய்னர் டெர்மினல் பணி 1 ஆண்டுக்கு முன்பாகவே முடிக்கப்பட்ட பணிகளை தொடங்கியுள்ளது என சர்பானந்தா சோனாவால் கூறினார். பிரதமர் மோடி தலைமையிலான 3வது ஆட்சி காலத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையை அமல்படுத்த மத்திய அரசு தீவிரமாக உள்ளது. தேர்தல் பிரச்சாரத்தின் போதும் சுதந்திர தின விழா உரையின் போதும் மோடி இதை வலியுறுத்தியிருந்தார். இந்த ஆட்சி காலத்துக்குள் அதை நடைமுறைப்படுத்தி 2029 தேர்தலில் அறிமுகம் செய்ய மத்திய அரசு தீவிரமாக இறங்கியுள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் தற்போதைய அரசியலமைப்பின் கீழ் சாத்தியமில்லை. குறைந்தது 5 அரசியலமைப்பு திருத்தங்கள் தேவை என மூத்த காங்கிரஸ் தலைவர் சிதம்பரம் தெரிவித்தார். இண்டி கூட்டணி ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை முற்றிலும் எதிர்க்கிறது என சிதம்பரம் கூறினார். அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி முதல்வர் பதவியை ராஜினாமா செய்கிறார். அதன் பின்பே புதிய முதல்வர் குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்கிறார் அமைச்சர் சௌரப் பரத்வாஜ். அரவிந்த் கெஜ்ரிவால் முதல்வர் பதவியை விட்டுக் கொடுத்து நாடகமாடுவதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் சந்தீப் தீக்ஷித் விமர்சித்துள்ளார். ஆம் ஆத்மி கட்சிக்குள் முடிவெடுக்கும் செயல்முறையில் சந்தேகம் ஏற்படுகிறது. அடுத்த முதல்வர் யார் என்று ஆம் ஆத்மி ஏற்கனவே முடிவு செய்துவிட்டதாக தெரிவித்தார். கொல்கத்தாவில் பயிற்சி மருத்துவர்களின் போராட்டம் நீடித்து வரும் நிலையில் 5வது முறையாக பேச்சுவார்த்தைக்கு அம்மாநில முதல்வர் மம்தா அழைப்பு விடுத்துள்ளார். பேச்சுவார்த்தையை நேரடி ஒளிபரப்பு செய்ய முடியாது. ஆனால் பேச்சுவார்த்தையில் பேசப்பட்டது குறித்து பதிவு செய்யப்பட்டு இருதரப்பினரின் ஒப்புதல் பெறப்படும் என கூறப்பட்டுள்ளது. ராகுலின் நாக்கை அறுப்பவருக்கு 11 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்படும் என சிவசேனா எம்எல்ஏ சஞ்சய் கெய்க்வாட் பேசியுள்ளது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் லோக்சபா தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக பொய்யான தகவல்களை பேசிய ராகுல் இப்போது இடஒதுக்கீட்டை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்ற அவரது உண்மையான முகத்தை காட்டிவிட்டார் எனவும் பேசியுள்ளார். கச்சா எண்ணெய் விலை குறைந்தாலும் பெட்ரோல் விலையை குறைக்காதது ஏன்? பாஜ ஆட்சிக்கு வந்த பிறகு கச்சா எண்ணெய் 32% குறைந்துள்ளது. ஆனாலும் பெட்ரோல், டீசல் விலையை பாஜ அரசு குறைக்க மறுக்கிறது என காங்கிரஸ் தலைவர் கார்கே கூறியுள்ளார். பெட்ரோல், டீசல் விலையை குறைக்காத பாஜ அரசை மக்கள் தேர்தலில் நிராகரிப்பார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஒரு புற்றுநோய். அதற்கு சிகிச்சை அளிக்கும் வரை பிரச்சினைகளை தீர்க்க முடியாது. இப்போது பாகிஸ்தான் சுதந்திரமாகவும் மீண்டும் இந்தியாவின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் என பாகிஸ்தான் கூறுவதாக உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார். உலக படைகள்தான் சரியான நேரத்தில் சிகிச்சை அளிக்க வேண்டும் என உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் புனேயில் உள்ள புனே பொறியியல் தொழில்நுட்ப கல்லூரியில் பொறியாளர் தினத்தை முன்னிட்டு நடந்த நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி பேசினார். அரசு அலுவலகங்களில் லஞ்சம் கொடுத்தால்தான் வேலை நடக்கிறது, ஆவணங்கள் வேகமாக நகர்கின்றன என நிதின் கட்கரி கூறினார். ஆட்சியில் பங்கு பற்றி சமீபத்தில் திருமாவளவன் பேசியது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இது பற்றி திமுக நிர்வாகிகள் கூறியதை கேட்ட முதல்வர் ஸ்டாலின், தற்போது திருமாவளவனை சீண்ட வேண்டாம், அமைதியாக இருங்கள், கூட்டணியில் குழப்பம் வராமல் அவரை அழைத்து பேசுங்கள் என வாய்ப்பூட்டு போட்டுள்ளார். மது ஒழிப்பு பிரச்சினையை உணர்வுபூர்வமாக கையில் எடுத்துள்ளேன். எல்லா கட்சிகளும் மது வேண்டாம், மதுவிலக்கு வேண்டும் என்பார்கள். ஆனால் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த மாட்டார்கள். இந்த பிரச்சனையை பெரிதாக பேசி திமுக கூட்டணியை உடைக்க நினைக்கிறார்கள் என திருமாவளவன் கூறினார். மது ஒழிப்பு மாநாட்டால் எந்த பிரச்சனை வந்தாலும் சந்திக்க தயாராக உள்ளேன். திமுக மிரட்டியதால் வீடியோவை டெலீட் செய்துவிட்டதாக கூறுகிறார்கள். நம்மை பயமுறுத்தும் அளவுக்கு யாரும் இல்லை என்றும் கூறினார். விசிக திமுக கூட்டணி இடையே எந்த விரிசலும் நெருடலும் இல்லை என முதல்வர் ஸ்டாலினை சந்தித்த பின் விசிக தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே மணல் கடத்தலை தடுக்க முயன்ற போலீசார் மீது மணல் கடத்தல் கும்பலின் லாரி மோதி சென்ற சம்பவம் கண்டிக்கத்தக்கது என பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார். தமிழகம் முழுவதும் மணல் கடத்தலை தடுக்க முயலும் அதிகாரிகள் தொடர்ந்து தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகின்றனர். இதனால் தமிழகத்தில் நடப்பது மக்களாட்சியா அல்லது மணல் கடத்தல் கும்பலாட்சியா என்றும் சந்தேகம் எழுப்பினார். 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜயுடன் கூட்டணி இல்லை, நான் தனித்து போட்டியிடுகிறேன் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பகிரங்கமாக தெரிவித்துள்ளார்.
என்னுடன் யார் கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை மற்றவர்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்தார். தூத்துக்குடியில் நடந்த மத்திய அரசு விழாவில் கனிமொழி எம்பி பங்கேற்று பேசினார். தமிழக முதல்வர் அமெரிக்கா பயணத்தின் மூலம் நிறைய முதலீடுகளை தமிழகத்திற்கு கொண்டு வந்துள்ளார். குறிப்பாக தூத்துக்குடிக்கு அதிக முதலீடுகள் கொண்டுவரப்பட்டுள்ளதால் முதல்வர் மகிழ்ச்சியில் உள்ளார் என கனிமொழி கூறினார். சென்னையில் நடந்த நாடார் சங்க கட்டட திறப்பு விழாவில் தூத்துக்குடி எம்பி கனிமொழி கலந்து கொண்டார். சாதி மதம் என்ற எந்த காழ்ப்புகள் இருக்கக்கூடாது, எல்லோரும் சமமானவர்கள், நாம் எல்லோரும் உழைப்பை நம்பக்கூடியவர்கள், பெயர் பின்னால் சாதி பெயரை போட வேண்டாம் என கூறினார். செமிகண்டக்டர் தொழில் பற்றி பேசும்போது சிங்கிள் எலிமெண்ட் என்பது பன்னாகவும் அதை சுற்றியுள்ள துணை தொழில்கள் உற்பத்தி செய்யும் மைக்ரோ ப்ராசஸர் கிரீம் பன்னாக விளங்கும் என சூலூரில் மத்திய அமைச்சரை போல் அமைச்சர் TRB ராஜா நகைச்சுவையாக பேசினார். மேலும் இதனை தவறாக புரிந்து கொண்டால் அதற்கு நான் பொறுப்பல்ல எனவும் தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் தற்போது படிக்கும் மாணவர்களின் கல்வித்தரம் மிகவும் குறைந்துவிட்டது என கவர்னர் ரவி குற்றம் சாட்டியிருந்தார். இதைத் தொடர்ந்து பள்ளிக் கல்வித்துறை அதிகாரிகள் ஒரு மாதத்தில் மட்டும் 17,810 துவக்கப் பள்ளிகள் மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் ஆய்வு செய்தனர். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் இன்று முதல் 21ஆம் தேதி வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவக்காற்று திசை மாறியதால் ஓரிரு நாட்களுக்கு பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக இருக்கும். மதிய நேரத்தில் வெளியில் செல்வோருக்கு உடல் ரீதியாக அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. திருப்பத்தூர் அடுத்த எல்லையம்மன் கோயில் தெருவை சேர்ந்தவர் சல்மான். நள்ளிரவில் இவரது வீட்டுக்குள் புகுந்த மர்ம நபர் செல்போனை திருடினார். இதை பார்த்த சல்மான் அந்த நபரை விரட்டிச் சென்றார். அக்கம்பக்கத்தினரும் அவரை விரட்டி பிடித்தனர். போலீசார் விரைந்து சென்று அவரை கைது செய்தனர். விசாரணையில் அவர் அதே பகுதியை சேர்ந்த பர்கத் என்பது தெரியவந்தது. கோவை செல்வபுரம் ஹவுசிங் யூனிட் பகுதியை சேர்ந்த சந்தோஷ்குமார் என்ற மாலிபர் தன்னை ரவுடி என இன்ஸ்டாகிராமில் பிரபலப்படுத்தியுள்ளார். வன்முறை தூண்டும் விதமாக பதிவு செய்ததால் சந்தோஷ்குமாரை செல்வபுரம் போலீசார் கைது செய்தனர். ஏற்கனவே பலமுறை போலீசார் எச்சரித்த நிலையில் தொடர்ந்து இதுபோன்ற பதிவுகளை பதிவிட்டு வந்ததால் போலீசார் நடவடிக்கை எடுத்ததாக தெரிவித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் பனவட்டம்பாடி பகுதியை சேர்ந்தவர் சேட்டு. இவருக்கும் பச்சையப்பன் என்பவருக்கும் இடையே நிலத்தகராறு உள்ளது. இதனால் பச்சையப்பன் 10க்கும் மேற்பட்ட வெளியாட்களை வரவழைத்து சேட்டு அவரது உறவினர்களை கத்தி அரிவாளால் வெட்டினர். காயமடைந்த 8 பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர். தப்பி ஓடியவர்களை போலீசார் தேடுகின்றனர். தெலங்கானா முதல்வர் அமெரிக்காவுக்கு சென்ற 7 நாளில் 32,000 கோடி முதலீடு ஈர்த்தார். முதல்வர் ஸ்டாலின் 17 நாள் அமெரிக்கா சென்று வெறும் 7,000 கோடி முதலீடு ஈர்த்ததாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி கூறினார். புதிய முதலீடு எதுவும் வரவில்லை, பழைய தொழில்தான், மூடப்பட்ட தொழிலை திறக்க மட்டுமே ஒப்பந்தம் செய்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் மேலவீதியில் உள்ள துணிக்கடை முன்பு நிறுத்தப்பட்டிருந்த குமரவேல் என்பவரது 2 வீலர் திருடப்பட்டது. இதனை திருடிய ஐயப்பன் என்பவரை போலீசார் 20 மணி நேரத்தில் கைது செய்தனர். பெரிய பைக் ஓட்ட தெரியாததால் எக்ஸல் 2 வீலரை மட்டும் திருடுவதாக போலீசில் கூறினார். புதுச்சேரியில் கடந்த மார்ச் மாதம் 9 வயது சிறுமி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த வழக்கில் கருணாஸ், விவேகானந்தன் ஆகியோர் கைது செய்யப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். சிறையில் இருந்த விவேகானந்தன் கழிவறையில் துண்டால் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாயும் கிராமுக்கு 15 ரூபாயும் உயர்ந்தது. ஒரு சவரன் 55,040 ரூபாய்க்கும் 1 கிராம் 6,880 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து ரூபாய் 98க்கு விற்கப்படுகிறது.